இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகடன்னு 5 நிமிஷத்தில் சூப்பராக செய்யக்கூடிய சேமியா கேசரி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அந்த நெய்யில் திராட்சை முந்திரி இதை நல்லா இந்த மாதிரி நல்லா பொரித்து நெய்யிலேயே எடுத்துக்கலாம். அதே நெய்யிலேயே நான் 1 கப் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சேமியா சேர்க்குறேன். சேமியாவை நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுத்துட்டு அதே பேன்லேயே 2 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். 1 கப் அளவுக்கு சேமியாவுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்சு கொதிக்குது. இப்போ வறுத்து வச்ச சேமியாவை அதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சு வேக வைங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்த பின்னாடி நான் 3/4 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1க்கு 1 சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மீடியமாக இருக்கட்டுங்கிறக்காக 3/4 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். இல்லை ஃபுட் கலர் இல்லாமல் கூட செய்யலாம். இப்போ நான் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 or 3 மினிட்ஸ்லேயே சூப்பரான நம்மளுக்கு கேசரி ரெடி ஆயிடுச்சு. சேமியா கேசரி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்